முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் எப்போவுமே உனக்கு நல்லது தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் மட்டும் உனக்கு இருந்தால் போதாது. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூட உன்னுடைய குலதெய்வமாகிய உன்னுடைய குடும்பத்தை காக்கும் குலதெய்வமும் என் கூட இருந்துச்சுன்னா அதன் மூலமாக இந்த ஜென்மம் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய ஜென்மத்திலும் உன்னுடைய 7 தலைமுறைக்குமே கூட நீ நல்லபடியாக வாழ முடியும் என்பதால் தான் உன் வீட்டு குலதெய்வத்தோடையே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நானும் உன் குலதெய்வமும் வந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போது உன் வாழ்க்கையை சரி செய்ய என்னால் முடியும். ஆனால் உன்னுடைய பழைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு உன் குலதெய்வத்தால் மட்டுமே முடியும் என் செல்வமே. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால் உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை பாடாய் படுத்தும் போதும் கஷ்டத்தை கொடுக்கும் போதும் என்னால் எதுவும் செய்ய முடியாமல் நான் நிற்கிறேன். இருந்தாலும் என் மனசு அதை கேட்கவும் மாட்டேங்குது. என் செல்ல பிள்ளையாக என்னை வணங்கி வழிபடும் நீ எப்படி கஷ்டப்படுவ? அதை எப்படி என்னால் பார்க்க முடியும்? அதற்காக தான் உன் கர்ம வினைகளையும் கஷ்டத்தையும் குறைச்சு உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் குலத்தை காக்கக்கூடிய உன் குடும்பத்தையும் உன்னுடைய தலைமுறைகளையும் காக்கக்கூடிய உன் குலதெய்வத்தை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இப்போதே உன் கர்ம வினைகளை எல்லாம் அனைத்தும் குறைந்து காணாமல் போய் உன் வாழ்க்கை வைரம் போல ஜொலிக்கும்படி நாங்கள் மாற்ற போகிறோம். இனிமே எல்லா கர்ம வினைகளும் முடிஞ்சு போய் நீ சந்தோஷமாக வாழலாம் என் செல்வமே. இந்த பிறவிகளில் நீ எந்த பாவமும் செய்யலை, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலைனாலும் இதற்கு முன்ஜென்ம பிறவிகளில் நீ செய்த பாவம் உன்னை ஆட்டுவிப்பதை என்னால் பார்க்க பொறுக்காததால் தான் இப்படி நான் உன் குலதெய்வத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன். மொத்தத்தில் எப்போவுமே நான் உன் நல்லதுக்காக தான் எல்லாமே செய்வேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நான் உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறேன், நீ கஷ்டப்படுறத அமைதியாக வேடிக்கை பார்க்குறேன்னு தானே நீ வருத்தப்பட்டாய். அதனால்தான் உன் வருத்தத்திற்கு காரணமாக இருக்கும் நானே உன் குலதெய்வத்தோடு வந்து உன் குலத்தை காத்து உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு வந்துட்டேன். இனிமேலாவது உன் வாழ்க்கை பாதையில் நீ தப்பேதும் செய்யாமல் தவறேதும் செய்யாமல் எல்லா தவறுகளையும் சரி செய்யக்கூடிய திருத்தி கொள்ளக்கூடிய மாற்றிக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சில மனிதர்கள் உன் மனசை காயப்படுத்தலாம் அல்லது உன்னை கஷ்டப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசலாம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீயே அதை மனசில் போட்டு சுமந்து கவலைப்படுகிறாய். உன் பக்கத்தில் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதே. உன் மனதில் வரக்கூடிய பயங்கள் எல்லாமே இந்த முருகனின் வேலின் முன்பாக நொறுங்கி தூள் தூளாக போயிடும். அதனால் நீ எப்போதும் தைரியமாக இரு. நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். உன் பக்கத்தில் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையை ஒளி நிறைந்ததாக சந்தோஷம் நிறைந்ததாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது கர்மாவின் பிடியில் மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வந்துவிட்டோம் அல்லவா? இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாயிரும். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று கொண்ட நானே, உன் குலதெய்வத்தோடு வந்த நானே உனக்கு சாந்தியையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறேன். நீ இனிமே கடந்த காலத்தையும் கர்ம வினைகளையும் நினச்சி கலங்காம மூளையில் முடங்காம இந்த நிகழ்காலத்தை ரொம்ப கவனமாக வாழ தயாராகு. உன்னுடைய எதிர்காலம் நிச்சயம் உனக்கு ஒளி வீசக்கூடிய வகையில் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தான் அமையப்போகுது. இப்போதே நீ சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன். நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு ஒரு அனுபவமாக இருந்து அதன் மூலமாகவே நீ வெற்றி பெற தயாராகு. இப்போது உன்னை கேலி செஞ்சவங்களும் உன்னை ஏளனமாக எகத்தாளமாக பார்த்தவங்களும் உன்னை கிண்டல் பண்ணி சிரித்தவங்களும் நீ கீழே விழுகும்போது பார்த்து ரசித்தவங்களும் நாளைக்கு உன் வெற்றியை பார்த்து வியந்து கை கட்டி உன் முன்னால் கை கட்டி நின்று நீ செஞ்ச செயலை பார்த்து கைத்தட்டி பாராட்ட தான் போகிறாங்க. அதனால் இப்போது நடப்பது எதையும் நினச்சி மனசு உடஞ்சி போகாமல் தைரியமாக தலை நிமிர்ந்து நில்லு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்துமே உனக்கே ஆச்சரியம் தரக்கூடிய வகையில்
சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்க போகுது. உன்னை பயமுறுத்தும், உன்னை கஷ்டப்படுத்தும் அத்தனை விஷயங்களையும் இந்த முருகன் காணாமல் போகச் செய்வேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற சோகங்களும் கூட நிரந்தரமற்றதாக உன்னை விட்டு விலகி போக போகுது. இனி நிலையான, நிம்மதியான, சந்தோஷமான, செல்வ வளமிக்க வாழ்க்கைய நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியிலிருந்தே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் 100% உனக்கு வெற்றிகரமாக நடக்கத்தான் போகுது. நீ எதிர்பார்த்த காரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்து விட்டேன். வெளியே புன்னகைத்தாலும் உள்ளே மனசுக்குள்ள கவலையோட, நொறுங்கி போன இதயத்தோட, அதை இதை யோசிச்சு பயந்து வருத்தப்பட்டு கலங்கி குழம்பி போயிருக்கும் உனக்காகவே எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படாம, எதிரியாகவே இருந்தாலும், ஆள்பலம், பணபலம், வசதின்னு எவ்வளவு இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து நிற்க தயாராகு. ஆனா யாரையும் ஏமாற்ற நினைக்காதே. உண்மையான வீரங்கிறது நேருக்கு நேர் நின்று போராடுறதுல தான் இருக்குதே தவிர, ஒருத்தவங்களை நம்ப வச்சு ஏமாற்றி முதுகுல குத்தி ஜெயிக்கிறது நிச்சயமாக கோழைத்தனமாகவே இருக்கும் என் செல்லமே. எப்போதும் உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா அடுத்தவங்களை தேடி போய் ஆறுதல் கேட்காதே. உனக்கு ஆறுதல் சொல்லவும், உனக்கு புத்திமதி சொல்லவும், உனக்கு தைரியம் சொல்லிக்கொள்ளவும் உன்னால் முடியுன்றதை நீ மறந்துட வேணாம். ஏன்னா யார் யாருக்கோ எத்தனையோ கஷ்டம் வந்தபோது நீ தைரியம் சொல்லியிருக்க, ஆறுதல் சொல்லியிருக்க, அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்க. அப்படிப்பட்ட நீ உனக்கு ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துச்சுன்னா அப்படியே நொறுங்கி போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருக்கேன். கண்டிப்பாக உன்னை தோற்று போகவோ சோர்ந்து போகவோ வாழ்க்கையில் வீழ்ந்து போகவோ விட்டுட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் உன் வாழ்வில் நீ அன்போடும் புன்னகையோடும் நல்லெண்ணத்தோடும் நல்ல செயல்களோடும் வாழ தயாராகு. இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் காயங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கனவை நனவாக்கி காயங்களை பொய்யாக்கி உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறேன். எப்போதும் என் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான ஏற்றம் மிகுந்த வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். எப்போதும் நீ தன்மானத்தோடும் தைரியத்தோடும் வாழ கற்றுக்கோ. தன்மானத்தை இழந்து அடுத்தவங்க காலில் விழுந்து அடிபணிஞ்சு அடிமையாக போய் தான் உனக்கான காரியங்களை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என எந்த அவசியமும் இல்லை. யாராக இருந்தாலும் தலை நிமிர்ந்து தைரியமாக பேசு. உனக்கு என்ன வேணும்னாலும் அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்காகத்தானே நான் இருக்கேன். நீ என்ன கேட்டாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு தருவேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. மற்றவங்க யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை வேணாலும் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உன்னை தவறாக நடத்தினார்களோ அவங்களே என்னடா நாம் இப்படி தப்பு பண்ணிட்டோமோ நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு அவங்க கண்ணு முன்னாடி நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். உன்னை போய் தப்பாக நினச்சிட்டோமே, உன்னை போய் ஒதுக்கி வச்சுட்டோமே, அப்போவே உன்னை கூட சேர்த்து வச்சுருந்தா இப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே நினச்சி யோசிக்கிற அளவுக்கு அவர்கள் கண் முன்பாக நீ மிகப்பெரிய ஆளாக ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே. யார் கண் முன்பாக நீ தோற்றாயோ அவர்கள் முன்பாகவே ஜெயிச்சு வாழ்ந்து சாதிச்சு காட்டணும். உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படியும் உன் வேண்டுதல் நிறைவேறும்படியும் நானே உனக்கு துணையாக இருப்பேன்.